அமுத மழை இது ஆனந்தத்தின் அலை. நேயர்களே, அனைவரும் எப்படி இருக்கீர்கள்? நலமாக இருக்கீங்களா? இப்ப இந்த நலன் விசாரிப்பது எவ்வளவு முக்கியமாக ஆகிவிட்டது. எல்லோரும் நலமா இருக்குமா? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போகின்ற ஒரு விஷயம். சனிக்கிழமை இன்று இன்று நாம உனக்கான நேரம் என்ற இந்த நிகழ்வில் இனி ஒரு விதி செய்வோம் என்ற தொடரில் உலகின் நிலையும் எனது கடமையும் என்ற தலைப்பை ஒட்டி நாம சிந்தித்து பார்க்க போகிறோம். நான் சகோதரி பூவா, மலேசியாவை சேர்ந்த சகோதரி. சரி, வாங்க நாம இந்த உலகின் நிலையோ எனது கடமையோ என்ற இந்த தலைப்பை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான தலைப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க போனாலும் இப்பொழுது எந்த விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்காங்க? உலகமே பல சவால்களை சந்திப்பத நம்ம எல்லாரும் இப்போது கண்கூடா பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு சவால், 2 சவால்னு சொல்ல முடியல. ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு சவால் இல்ல அப்படின்னு சொல்ல முடியல. முழு உலகமே பலவிதமான சவால்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க. உண்மையா இல்லைங்களா? இப்ப நம்ம உலகத்தை பார்த்து நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில் சொல்லும்? நான் நினைக்கிறீங்க உலகம் நாம் நீ நலமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லும்? இது நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. உலகம் இப்பொழுது என்ன பதில் சொல்லும்? இப்போது உலகம் சொல்ற பதில் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான். நம்ம கொஞ்சம் சவால்களை சந்திப்பதனால பல விஷயங்கள் நமக்குள்ள எப்படி சந்திப்பதுனே தெரியாத ஒரு நிலைக்கு நாம் இப்பொழுது தள்ளப்பட்டு விட்டோம். நாளுக்கு நாள் துன்பத்தின் உச்ச நிலையை நாம அடைந்து கொண்டு இருப்பத உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்க முடியுதுங்களா? நாளுக்கு நாள் நாம துன்பத்தோட உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கோம். இணைந்திருப்பது அமுத மழை இது ஆனந்தத்தின் அலை. நல்ல பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது மேலும் ஆழமான கருத்துக்களை கலந்து ஆலோசிப்போம், வாருங்கள். இந்த விமான விபத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த விமான விபத்து நம்ம எல்லாரையுமே அதை நோக்கி சிந்தித்து பார்க்க வைத்து விட்டது. சில பேர் அந்த விமான விபத்தை வர்ணிக்கும் போது இது கொடூரம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மரணத்தை அவங்க அனுபவம் செய்யறாங்க. அந்த இப்ப விமானம் விழப்போகுது அப்படின்ற ஒரு ஒரு அறிவிப்பு வந்ததும் அவங்களோட நிலை எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. எல்லாரும் யோசிக்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் அங்க பல பேரோட குடும்பங்களை பத்தி சொன்னாங்க. பலர் என்னென்ன யோசித்து கொண்டு அந்த விமானத்துல ஏறினாங்க. சிலர் இப்பதான் அவங்க மேல் படிப்புக்கு போறாங்க. சிலர் புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க. இப்படி பல பேர் பல கனவுகளோடு அந்த விமானத்துல ஏறி இருக்காங்க. நிச்சயமாக அவங்களுடைய அடுத்த சாப்டர், அடுத்த அந்த அத்தியாயம் தொடங்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது, தயார் நிலை இருந்தது. ஏதேதோ அவங்க திட்டமும் போட்டிருந்தாங்க. ஆனா எதுவும் செயல்படாம போயிருச்சு. எப்படி இது நடந்தது? நம்ம இந்த விமானம் எப்படி விழுந்தது அப்படின்னு எல்லாரும் ஆராய்ச்சி செய்யறோம். அது மத்தவங்களோட வேலையா இருக்கலாம். பர்சனலா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும்? நான் எவ்வளவோ கனவுகளோடு எவ்வளவோ முயற்சிகள் செய்து என்ன நான் தயார் பண்ணி வேற வைத்திருந்தேன். என்னென்னலாம் செய்ய போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எதுவுமே பலன் இல்லாமல் போய்விட்டதே. மரணம் சம்பவித்து விட்டதே.
இல்லைங்களா? அது எனக்கு மீறிய ஒரு விஷயம் அப்படின்னு நாம அத விட்டு விட்டு நாம பாட்டுக்கு நம்மளோட வாழ்க்கைய வந்து தொடரலாம் தான். இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, அதையும் ஒரு படிப்பினையாக நாம ஏன் பார்க்கக்கூடாது? ஏன்னா உலகத்துல நெறைய விஷயங்கள் நடக்குது. இந்த நெறைய விஷயத்துக்கு பின்னாடி நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கு. தனி மனிதனோட தயார் நிலை எப்படி இருக்கு? அப்படின்னும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் விமான விபத்து. மத்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, வறுமையின் கொடுமை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, போர் நடந்து கொண்டிருக்கு. அவங்க தவறு செய்யல. ஆனா அது எப்படி நடந்தது? ஏன் அந்த போர் இடத்துல வந்து நான் பிறந்திருக்கணும்? நான் ஏன் இந்த விஷயங்கள வந்து சந்திக்கணும்? அப்படின்னு பல பேரோட மனசுல இருக்கு. நாங்க ஒண்ணும் செய்யலையே! ஏன் எங்கள வந்து அ அ இதனால பாதிப்படைய செய்றீங்க? அப்படின்னு பலர் வந்து யோசிக்கிறாங்க. அந்த சூழல வந்து சந்திக்கும்போது, அவங்க இப்போ இந்த விஷயங்கள யோசிக்கிறாங்க. மற்ற நாட்டின சேர்ந்தவங்க வந்து சில எதிர்ப்புகள வேற தெரிவிக்கிறாங்க. ஆக உலகம் வந்து இப்பொழுது இப்படிதான் இருக்கு. உலகம் இப்படி இருக்கும் பொழுது, நான் என்னை என்ன செய்ய வேண்டும்? என்று இன்னைக்கு நம்ப கொஞ்சம் பார்க்க போறோம். நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை. இது ஆனந்தத்தின் அலை. நல்ல பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது மேலும் ஆழமான கருத்துக்களை கலந்து ஆலோசிப்போம் வாருங்கள். இந்த பிரச்சனையே வெளியில நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நாம நினைக்கின்றோம். நல்ல ஆழமா சிந்திச்சு பாருங்க. உண்மையில என்ன பிரச்சனைய நாம எதிர்நோக்குறோம்? பாருங்க, சொன்னது போல, உலகத்துல எதுவுமே சரியா நடப்பது போல தெரியல. சரிங்களா? நம்ப எதிர்பார்ப்பது வந்து வேறையா இருக்கு. நடப்பது பூரா வேற மாதிரி இருக்கு. அரசியலாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், சுயத்தையும் பாருங்க. மத நிகழ்ச்சிகளையும் பாருங்க. எந்த ஒரு அ செக்ஷன், எந்த ஒரு பிரிவ, எந்த ஒரு பகுதிய நீங்க பார்த்தாலும், எல்லாமே ஒரு குழப்பத்தை இப்பொழுது சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எதை நினைத்தோம் என்னால நிம்மதியாக இப்ப இருக்க முடியுதுன்னு சொல்ல முடியல. எனக்கு நம்பிக்கை அதாவது இந்த நாடு வந்து நல்ல மாரி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வந்து கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு. சமூகம் வந்து இனிமேல் வந்து நம்பிக்கைக்குரிய சமூகமாக இருக்கும். நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை போயிருச்சு. எங்க பார்த்தாலும் நம்ம வன்முறைகள வந்து பார்க்கலாம். வன்முறைகளின் உச்சக்கட்டம். நடக்காத ஒன்றே இல்ல. கூட்டமாக பாலியல் வன்முறை அப்படின்னு அது ஒரு பக்கம் ஓடுது. எந்த ஒரு ஒழுக்கத்தையும் நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. ஆசிரியரும், மாணவனாக இருக்கட்டும், அப்பாவும், குடும்பத்த சேர்ந்த மற்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இப்படியே நம்ப பலவிதமான விஷயங்கள வந்து கேள்விப்பட்டு கொண்டு இருக்கோம். எப்படிங்க நிம்மதியாக இருப்பது? ஏன்னா, உலகம் உலகம் என்று சொல்லும் பொழுது உலகத்துல ஒரு ஆள் நானு. இல்லைங்களா? அப்போ நான் வந்து உண்மையிலேயே என்ன பிரச்சனைய இப்பொழுது சந்தித்துக் கொண்டு இருக்கின்றேன்? எல்லா இடத்துலயும் சில இடத்துல பாருங்க வறுமை நான் சொன்னது போல வறுமை இருக்கு. இது சில இடத்துல புது புது நோய் வந்து விட்டது. அதை எப்படி தீர்ப்பது? இதற்கான வழிமுறை என்னன்னு சொல்லி, ஒண்ணு அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சி ஓடுது. இன்னொன்னு வந்து அதை தீர்ப்பதற்கான ஆராய்ச்சி வந்து இன்னொரு பக்கம் ஓடுது. அவங்க அத புரிந்து கொள்வதற்குள்ள அந்த நோய் வந்து எல்லா இடத்துலயும் வந்து தீவிரமாக பரவிக் கொண்டு இருக்கு. எந்த ஒரு சட்டம் எடுங்க இப்பொழுது. எவ்வளவோ சட்டம் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ அந்த சட்டத்தெல்லாம் பார்க்கும்போது வேலை செய்யுதா? இந்த சட்டங்கள் மூலமா நன்மைகள் நிறைய நாம அடைந்து கொண்டு இருக்கின்றோமா? அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. எந்த ஒரு சட்டத்தினாலும் கட்டுப்பாடுகள கொண்டு வர முடியலையே!
சமூகத்தை கட்டுப்படுத்த முடியலையே, ஒரு ஆட்சியை செய்ய முடியாமல் இருப்பது கண்கூடாக இருக்கின்றதே. சட்டத்தினால அவங்க நன்மை அடைவது கூட ரொம்ப 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 குறைவாக போய்விட்டது. இப்ப சட்டமும் நம்ம சிந்திக்க வேண்டிய நிலையில வந்துடுச்சு. எந்த மாதிரியான சட்டம் நம்ம வைத்திருக்கணும் அப்படின்னு இப்ப சிந்திக்க வேண்டிய நிலை வந்து விட்டது. தீர்வுகளை காண முடியாமல் இருக்கின்றது. இப்ப இருக்கிற சட்டத்தை வைத்துக்கொண்டு இல்லைங்களா? நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆனா பொதுவாக பார்க்கும்போது எல்லா அரசியலும், எல்லா நாட்டிலயும் பிரச்சனைகள் அஹ் நம்மளுக்கு கட்டுக்கடங்காமல் போய் கொண்டுதான் இருக்கே ஒழிய முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியல. அல்லது ஒரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்ல முடியல. யாரும் யாரையும் மதிக்கிற மாதிரியே தெரியல. பெரிய பெரிய பிரச்சனைகளே எங்க நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் படம் போட்டு காட்டுறாங்க. யார் மூலமா நடக்குது? தலைவர்களே எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. எப்படிங்க அதுக்கப்புறம் மதிப்பு மரியாதைய சமூகம் அவங்களுக்கு கொடுப்பாங்க? இந்த மாதிரியான நிலையெல்லாம் இப்பொழுது விட்டது. எங்க மக்கள் நம்பிக்கையோட இருக்காங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. அக்கறையற்ற மக்களையும் பாக்குறோம். பொறுப்பற்ற மக்களையும் பாக்குறோம். அக்கறையே இல்ல. அதாவது என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், சட்டம் போடட்டுமே, நான் ஏன் அதை பின்பற்றணும்? சட்டத்தை மீறுவதால் அவங்க என்ன சுகம் கண்டார்கள் என்று தெரியல. இருக்கின்ற சட்டத்தை எல்லாரும் பின்பற்றும் போதே ஒரு பக்கம் கொஞ்சமாவது நம்ம சந்தோஷத்தை அல்லது ஒற்றுமையை நம்ம கண்டிருக்கலாம். ஆனா யாருக்கும் அதை பின்பற்றுவதற்கான பொறுமையோ, அக்கறையோ, பொறுப்போ குறைந்து விட்டது. இப்பொழுது குறைந்து விட்டது. அது நம்மளால பார்க்க முடியுது. சரி, இது நாட்டு நடப்பு இப்படி இருக்கு. உலகம் இதை நோக்கி போய் கொண்டு இருக்கு. ஆக நான் எதை நினைத்து பயப்படுறேன்? நாடு இப்படி நடக்குது, உலகம் இப்படி போகுது, சரி. அதனால எனக்கு என்ன பயம்? நல்லா யோசிங்க. என்ன பயம்? உண்மையில என்ன பிரச்சனை இப்ப நடக்குது? நாட்டுல என்னென்னமோ நடக்கலாம். ஆனா எனக்கு அது ஏன் ஒரு பாதிப்பு கொடுக்குது? நான் அதை என்னவாக உணர்கின்றேன்? சிந்திச்சு பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு என்ன ஆகுமோ? என்னுடைய மரணம் எப்படி இருக்குமோ? அல்லது என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ? என்னெல்லாம் நான் சந்திக்க போகின்றேனோ? அல்லது என் குடும்பம் எந்த நிலைக்கு வரப்போகுதோ அப்படின்னு இந்த சிந்தனை கூட ஆழமாக நமக்கு இல்ல. அப்பப்ப வருது. ஏன்னா நம்ம பிரச்சனைய பார்க்கும் பொழுது இந்த எண்ணம் வரும். அந்த பிரச்சனை அடங்கி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியானது போல வந்ததும் நம்மளும் அக்கறையற்ற நிலைக்கு போயிரும். ஏன்? நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாம யோசிக்கிறது கூட இல்ல. அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வேற நினைச்சுக்கிறோம். அதனால எல்லாமே வேறொன்றுதான் நம்மள ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. சூழ்நிலைகள் என்னென்னமோ ஆயிட்டு இருக்கு. அப்பப்ப சூழ்நிலை நல்லா இருக்கா? ஓகே, நான் நல்லா இருக்கேன். சூழ்நிலையில பிரச்சனை இருக்கா? சரி, எனக்கும் கொஞ்சம் பதட்டம் வந்துருச்சு. அதனால என்ன? மனிதர்களுக்கு தான் பதட்டம் வருமே. சில இடத்துல கோவம் வந்துருச்சு. அதனால என்ன? கோவப்படாதவங்க இருக்காங்களா? இப்படியே யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய சொந்த சக்திகள் பூரா பயன்படுத்தப்படாமல் விரயமாகி கொண்டே இருக்கு. உங்களால எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா? அது உண்மையா? யோசிங்க. அது உண்மையா? உலகத்துல ஒரு இயற்கை பேரிடர் வருது, அதுல இருந்து நான் என்னை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும்? இப்படி யோசிக்கிறவங்க உண்மையை அறியாதவர்கள். சத்தியம்னா என்னன்னு தெரியாது, தன்னையே தெரியாது என்றுதான் அர்த்தம். ஏன்னா எப்படிப்பட்ட இயற்கையானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, உங்களை மீறி யாரும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுவே சத்தியம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளவு சக்தி படைத்தவர்கள். இதுதான் ஆன்மீகம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கு.
நாம அதை பொருட்படுத்தாமல் இருக்கின்றோம். ஆன்மீகம் என்ன சொல்லுது என்பதுதான் நாம இன்று பார்க்க போறோம். பாருங்க, ஒரு பிரச்சனைய தெரிந்து கொள்வதற்கே அதோட ஆழத்தை பத்தி நம்ம ஆழத்துக்குள்ள போனாதான் தெரியும். உண்மையிலேயே எனக்கு எது பிரச்சனையாக தெரிகிறது. ஆமா, விமானம் விழுந்துடுச்சு. அதனால எனக்கு என்ன பிரச்சனை? என்ன யோசிச்சு எனக்கு ஒரு பயம் வருது? அவங்களுக்கு அவ்வளவு துன்பம் வந்ததே! அல்லது நாளைக்கு நான் விமானம் ஏறும்போது நான் தைரியமா ஏறுவேனா? அப்ப மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை உங்கள பத்திய பிரச்சனை தான். அது உலகத்தோட பிரச்சனை இல்ல. எனக்கு என்ன ஆகுமோ, நான் எதை சந்திப்பேனோ, நான் பாதுகாப்பாக இருப்பேனா இல்லையா? அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த தான் நாம சிந்திக்கின்றோம். அதுவும் பிரச்சனை நடக்கும்போது மாத்திரமே. அதுக்கப்புறம் அதை கண்டு கொள்வது இல்லை. அதான் சொன்னேன், அக்கறையற்ற சமுதாயமாக நாம இருக்கின்றோம். எதன் மீது அக்கறை வைத்திருக்க வேண்டும்? எதன் மீது அக்கறை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு தெளிவாகவே இல்லை. மழை, இது ஆனந்தத்தின் அலை. நல்ல பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது மேலும் ஆழமான கருத்துக்களை கலந்து ஆலோசிப்போம், வாருங்கள். எந்த ஒரு அபாயத்தையும் நாம சந்திக்கும் பொழுது ஞாபகம் பூரா மரணத்துக்கு தான் போகுது. எனக்கு என்ன ஆகுமோ, மரணம் வந்து விடுமோ? அந்த நேரத்துல மரணத்தை மாத்திரம் யோசிக்காமல் நான் என்ன சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்னு நாம யோசிக்கணும். சேமிக்கிறது நம்ம என்ன யோசிக்கலாம்? ஒருவேளை நீங்க சிந்திக்க வாய்ப்பு இருக்கு, எதையுமே எடுத்துட்டு போக முடியாது, நீங்க சேமிப்பை பத்தி பேசுறீங்க. நான் ஒரு ஆத்மா. ஆமாவா இல்லைங்களா சகோதர சகோதரிகளே? நான் ஒரு ஆத்மா. நாம் ஆத்மாக்கள். சரீர ரீதியாக, உடல் ரீதியாக அல்லது பௌதீகமாக பார்க்கும் பொழுது அந்த பௌதீக விஷயங்களை நாம் எடுத்து செல்ல முடியாதுதான். அதை நாம் சேமிக்க முடியாதுதான். ஆனா ஆத்மான்னு பார்க்கும் பொழுது நான் சேமித்து செல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுறோம்? இப்ப மரணம் வருது. இப்ப அதனால என்ன? இன்னைக்கு மரணிக்கிறோமோ, பிறகு மரணிக்கிறோமோ, அதனால என்ன? ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெரியும், மரணத்துக்கு பிறகு இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல கேட்கப்பட போகிறது எவ்வளவு புண்ணியம் செய்தாய், எவ்வளவு பாவம் செய்தாய். இது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. அதனாலதான் பயம் வருது. ஒரு புண்ணியம் செய்த ஆத்மாவுக்கு இந்த பயம் வராது. இயற்கைக்கு நல்லது செய்தவன், மனிதர்களுக்கு நல்லது செய்தவன், அனைத்து சூழலையும் தன்னை நல்லவனாக வைத்துக் கொண்டவன் எதையுமே கண்டு பயப்பட மாட்டான். ஒழுக்க நெறியோடு, நீதி நெறியோடு வாழ்ந்தவன் எதையுமே கண்டு பயப்பட மாட்டான். மரணம் இந்த உடலை விட்டு அடுத்த உடலை எடுப்பது மாத்திரம்தானே. இதுல என்ன பிரமாதம்? பயப்படுவதற்கு என்ன இருக்கு? அடுத்த வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் அளவிற்கு நல்ல விஷயங்களை அவங்க சேமித்து போறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தைரியம் இருக்கு. மரணத்தை அவங்க கண்டு பயப்படல. ஆனா எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் கடைசியில அதிகமாக பயப்படுவாங்க. ஒரு விமான விபத்துக்குள் ஆக போகுது அப்படின்ற அறிவிப்பு கேட்டதுமே எல்லாரும் அலற ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் கடவுள் பேரை கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? இப்ப அலற ஆரம்பிச்சுட்டாங்க, பயப்படுறாங்க, கத்துறாங்க, என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கனால நிதானமாக அங்க இருக்க முடியல. எல்லா விதமான பயமும் வந்துடும். ஏன்னா அவங்க நிறைய ஆசைகளோடு வாழ்றவங்க.
நான் இத போய் செய்யணும், நான் அத பண்ணணும், என்கிட்ட இது இருக்கு, எனக்கு இந்த பதவி இருக்கு, அந்த பட்டம் இருக்கு, அந்த சொத்து இருக்கு, அந்த சுகம் இருக்கு, இந்த குடும்பம் இருக்கு அப்படின்னு பௌதீக விஷயங்கள சுமந்து வாழ்பவனுக்கு நிச்சயமாக பயம் தாக்கும். எதையுமே நான் கொண்டு போக போவது இல்லை என்று வாழ்பவனுக்கு பயம் தாக்காது. தன்னை ஒரு ஆத்மாவாக நினைக்கின்றான். எந்த வினாடியோ நான் இந்த உடலை விட்டு செல்ல வேண்டிய நேரமாக அமையலாம். அப்படி நினைக்கிறவன் தன்னை ஒரு ஆத்மாவாக நினைத்து, தன்னை ஒரு ஆத்மாவாக பாவித்து, ஆத்மான்ற ரீதியிலேயே வாழ்பவன். அவர் தயாராக இருப்பார். நடக்குதா? சரி, நிதானத்தை கடைபிடிப்போம். இப்ப உடலை விடும் பொழுது அந்த உணர்வோடு செல்பவன் எதையோ சேமித்து செல்கின்றான். அவருடைய அடுத்த வாழ்க்கை துன்பமாக அமையாது. ஏன்னா உடலை விடும் பொழுது அவரு துயரத்தையோ, துன்பத்தையோ, வருத்தத்தையோ, பயத்தையோ அனுபவம் செய்யவில்லை. ஏன்னா உங்களோட கடைசி நேரம் தான் முடிவு செய்து உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய வேண்டும் என்று. கடைசி எண்ணம் தான் உங்க இலக்கத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லுவாங்க. கடைசியில என்ன யோசிச்சீங்க? கடவுளை நினைச்சீங்களா? நீங்க உங்களோட அந்த நம்பிக்கை இருந்துச்சா? நான் எவ்வளவு நல்லவனாக வாழ்ந்ததுனால அந்த நம்பிக்கையோட நான் யாருக்கும் துன்பம் கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லை, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவனாக நான் வாழ்ந்தேன் என்ற சுயமரியாதை உள்ளவனாக இருந்தீங்களா உடலை விடும் பொழுது? அப்ப நிம்மதியாக உடலை விட்டு நீங்க போயிருப்பீங்க. என்னைக்குமே யாருக்குமே நல்லதே செய்ததில்லை. ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைத்ததே இல்லை. மாறாக பல பேரை எரிச்சல் ஊட்டியிருக்கேன், பல பேரோட சாபத்தை வாங்கியிருக்கேன். அப்படின்னா எனக்கு பயம் வரும். அந்த சமயத்துல பயம் வரும். நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை. இது ஆனந்தத்தின் அலை. நல்ல பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது மேலும் ஆழமான கருத்துக்களை கலந்து ஆலோசிப்போம். வாருங்கள். நடந்ததை பத்தி நாம முதல்ல பார்த்தோம். என்னென்ன நடந்து கொண்டிருக்கு, எந்தெந்த மாதிரியாக நாம ஒரு விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு கிடைக்கிற இந்த காலகட்டம், எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த காலகட்டம் எனக்கு கிடைச்சிருக்கிறது கொஞ்சம் காலகட்டம் தான், கொஞ்சம் நேரம் தான். இந்த கொஞ்ச நேரத்தை நான் பயன்படுத்தி நன்மை அடையணும். சொல்லுங்க, நேரத்தை வீணடிப்பது என்றால் என்ன? நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவது என்றால் என்ன? காரணம், நாம் நம்மை உடலாக பாவித்து 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 நேரத்தை சேமிப்பது என்று சொல்லும் பொழுது, நேரத்தால் பலனடைவது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறோம்? எங்கேயாவது ஓடுறோம். அதாவது வேலைக்கு போகணும், அல்லது எதையாவது செய்யணும், ஏதாவது விஷயங்களை நான் புதுசா படிச்சுக்கணும். இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். வேலைக்கு போகணும், வரணும், அப்புறம் குடும்பத்தோடு நம்ம உண்டு உறங்கி கழிக்கணும். இவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுதான் நேரத்தை சேமிப்பதா? நான் வேலைக்கு போனேன், வீட்டுக்கு வந்தேன், குடும்பத்தோட நேரத்தை கழித்தேன், அதுக்கப்புறம் நாள் முடிந்து விட்டது, அடுத்த நாள் ஆரம்பம், மீண்டும் நான் அதை தான் செய்யணும். அப்ப நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா, அல்லது ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றேன் என்றால் நான் சேமிக்கின்றேன், அல்லது பயனடைகின்றேன், அல்லது பலன் பெறுகின்றேன் அப்படின்னு அர்த்தமா? ஒருத்தர் அமர்ந்து அவர் கடவுள் நினைவு செய்யறாரு அல்லது தியானம் செய்யறாரு. எப்படி? இது நேரத்தை வீணடிப்பதா? இதுல வேற வயது குறைவாக இருக்கு, அதனால நீங்க அமர்ந்து தியானம் செய்றீங்களா? நீங்க வாழ்க்கைய வீணடிக்கிறீங்க. இது உண்மையா? சொல்லுங்க, இது உண்மையா? நாம உடல் உடல் என்று நினைக்கும் பொழுது வேலை செய்தால்தான்
அல்லது வேலைக்கு நம்ம வந்து சம்பாதிக்கணும். என்ன சம்பாதிக்கணும்? அந்த நோட்டுகள சம்பாதிக்கணும். அந்த நோட்டுகள சம்பாரிச்சு அதுக்கப்புறம் நம்ம வீடு, நிலம் அது அந்த மாரி வாங்கிட்டோம்னாக்கா, நாம வந்து பெரிய பலன் அடைந்து விட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். எடுத்துட்டு போவீங்களா? அடுத்த பிறவிக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போவீங்களா? சொல்லுங்க. பலன் அடைஞ்சுட்டேன்னு சொன்னீங்களே, இதன் மூலமா அடுத்த பிறவிக்காக என்ன சேமித்து எடுத்துட்டு போனீங்க? என்கிட்ட சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பல நோட்டுகள் வைத்திருக்கேன். இப்ப வந்து விமான விபத்துல வந்து நான் அகப்படுறேன். எனக்கு பயம் வருமா? அல்லது சந்தோஷமாக உடலை விடுவேனா? என்னுடைய காலம், நேரம், சக்தி, என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது வந்து, என்ன சம்பாதிக்கணும்? என்ன கொண்டுட்டு போணும்? என்ன சொத்து சேர்த்து வைக்கணும்? யாருக்கு என்ன குடுக்கணும்? இதையே தான் நான் நினைச்சிட்டு இருந்தேனே! இப்பொழுது மரணம் என் முன்னாடி வந்து நிக்குதே! எனக்கு பயம் வருமா? நிம்மதியா இருப்பேனா? சொல்லுங்க. சொத்து சேர்த்து வச்சாச்சு. சொத்துனால நீங்க என்ன நன்மை அடைஞ்சீங்க? சொத்துலாம் வாங்கக்கூடாது சொல்லல. ஓகே. சொத்தெல்லாம் தேவைதான். ஆனா, என்ன நினைத்து வாழ்கின்றேன்? அத பத்தி தான் உங்கள சிந்திக்க சொல்றேன். நான் வந்து வீட்லயும் இருக்கலாம். வெளியில சென்றும் சம்பாதிக்கலாம். ஆனா, ஒவ்வொரு நேரத்திலயும் என்ன நினைச்சுட்டு இருக்கேன்? இந்த உலகம்னு சொல்லும் பொழுது, எத்தன விஷயங்கள் அடங்குது? வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, என்னென்ன விஷயங்கள் அது அடங்குது? நான் எல்லாத்தின் மூலமாவும் வந்து நன்மை வந்து பெறணும் அப்படின்னா, முதல்ல நான் நன்மைய செய்யணும் இல்லைங்களா? அப்போ உலகத்துல என்ன இருக்கு? நான் மட்டும் தான் இருக்கேனா? பணம் மட்டும் தான் இருக்கா? பொருள் மட்டும் தான் இருக்கா? நன்மை யாருக்குங்க செய்யணும்? எனக்கும் நான் நன்மை செய்யணும். என்னை சுத்தி உள்ள ஆத்மாக்கள் இந்த உலகத்துல மனிதர்கள் இருக்காங்க. இந்த உலகத்துல பஞ்சபூதங்கள் இருக்கு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதுவும் இருக்கு. இல்லைங்களா? மிருகங்கள் இருக்கு. அப்போ நன்மை யாருக்கு செய்யணும்? இவங்க எல்லாருக்கும் சேர்த்து செய்யணும். எனக்கும் சேர்த்து செய்யணும். இப்ப நான் வேலைக்கு போறேன், வரேன். வேலைக்கு போற ஆட்களை சந்திக்கின்றேன். அவங்களோடு நான் எப்படி பழகுகின்றேன்? அந்த இடத்துலதான் நான் நன்மை செய்கின்றேனா? அல்லது நன்மை செய்யவில்லையா? என்பது தெரிய வரும். புண்ணியம் செய்கின்றேனா? அல்லது பாவத்தை சேமித்துக் கொள்கின்றேனா? ஆட்களோடு எப்படி பழகினீர்கள்? அவர்களிடம் என்ன செய்தீர்கள்? இயற்கையிடம் என்ன செய்தீர்கள்? நல்லது செய்தீர்களா? புண்ணியம் செய்தீர்களா? இயற்கைக்கு சந்தோஷம் கொடுத்துமா? இல்லையா? அப்ப உண்மை வந்து நாம நன்மை செய்ய வேண்டும் என்றால், இவங்க எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னா முதல்ல வந்து ஆத்மாக்கள்னா யாரு? நானும் ஆத்மா தானே! ஆட்கள்னா ஆத்மாக்கள் தானே! அப்ப எனக்கு நான் என்ன நன்மை செய்தேன்? என் உடலை பற்றி நான் பேசவில்லை. என்னை பற்றி பேசுகின்றேன். உடலுக்கு உடை கொடுத்தாச்சு, உணவு கொடுத்தாச்சு, நல்ல வீட்ட கொடுத்தாச்சு, நல்ல குடும்பத்தையும் கொடுத்தாச்சு. எனக்கு நான் என்ன செய்தேன்? நான் வந்து ஆத்மா வச்சேன். இது எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிருவேனே. இப்ப எனக்கு நான் என்ன நன்மை செய்தேன்? எனக்கு நான் எவ்வளவு நேரம் செலவழித்தேன்? சொல்லுங்க. நான் நல்லா இருப்பதற்காக நான் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன்? சொல்லுங்க. என்ன செய்யணும்? என் மீது நான் வந்து கவனம் வைக்கணும் அப்படின்னா, எனக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்னா, நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன தேவை? ஆத்மாவான நான் எப்படிதான் இயங்குகின்றேன்? நான் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் பலவிதமான எண்ணங்களால் சூழப்பட்டு தான் வாழ்கின்றேன். ஆத்மாவான நான் எண்ணங்களின் அடிப்படையில் தான் வேலை செய்றேன். நான் என்ன பார்க்கிறேன்? அதுக்கான சிந்தனை என் மனசுல வருது.
என்ன பேச போறேன், பேசுவதற்கு முன்னாடி அந்த சிந்தனை எனக்கு வந்துருது. ஆக என்னோடு வரப்போவது நல்ல நல்ல சிந்தனைகள், நன்மை கொடுக்கும் சிந்தனைகள், மகத்துவமானவராக ஆக்கக்கூடிய சிந்தனைகள், சிரேஷ்டமான சிந்தனைகளாகவும் இருக்கலாம். அல்லது உங்களை பொறுத்தது. என்ன சிந்தனையை நீங்க உங்ககிட்ட சேமித்து வச்சிருக்கீங்க? உண்மைகளை சேமிச்சு வச்சிருக்கீங்களா? அல்லது பொய்ய சேமிச்சு வச்சிருக்கீங்களா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நாம நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் பாருங்க. ஏன்னா மனசுன்ற சொல்வது அது ஆத்மாவான எனக்குள்ள இருக்கு. புத்தி என்று சொல்வதும் ஆத்மாவான எனக்குள்ள இருக்கு. அப்படின்னா எனக்கு நல்ல முடிவுகள் எடுக்க தெரியணும். அந்த நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு முன்னாடி சட்டங்கள் தெரியணும். தானே தீர்ப்பு வழங்குவதற்கு என்ன தெரியணும்? சட்டம் தெரியணும் இல்லைங்களா? நீதி நெறியெல்லாம் தெரியணும் இல்லைங்களா? அததான் எல்லாரும் பகிர்ந்து கொள்றாங்க. நம்ம வாழ்க்கை சிறக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். என்ன சட்டம்? வாழ்க்கை சட்டம், வாழ்க்கை தத்துவம், அதுதான் கர்மத்தின் தத்துவம் அப்படின்லாம் சொல்றாங்க. இத பகிர்ந்து கொள்றாங்க. எதற்காக? வாழ்க்கை சிறப்பாக வருவதற்காகத்தான். வாழ்க்கையில சந்தோஷம் வருவதற்காக, அமைதி இருப்பதற்காக. ஏன்னா ஆத்மாவான எனக்கு தேவையே இந்த அமைதி, சந்தோஷம், அன்பு, இதுதானுங்களே. ஆக நேரத்தை நாம பயனுள்ள முறையில் பயன்படுத்துவது அப்படின்னு சொன்னா, ஆத்மாவான நான் சந்தோஷத்தை சேமித்துக் கொள்ளக்கூடிய வகையில என்னுடைய காரியங்களை செய்திருக்க வேண்டும். சந்தோஷம் இருக்கணும். அந்த செயல்கள் மூலமா எனக்கு அமைதி கிடைச்சிருக்கணும். அல்லது அன்பு நான் கொடுத்து அன்பு பெற்றிருக்கணும். அல்லது மரியாதை கிடைக்கக்கூடிய அளவுல நானும் நடந்திருக்கணும். மரியாதை கொடுத்திருக்கணும். மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கணும். அப்போ நான் நேரத்தை அந்த இடத்துல சேமிக்கிறேன். ஆமாங்க, நானும் சந்தோஷமான விஷயம்தான் செஞ்சேன். என்னது? புகைப்பிடித்தேன். சந்தோஷமா கிடைக்குதுங்க. நிரந்தர சந்தோஷமாங்க அது. மது அருந்தினேன். என்னோட விருப்பத்துக்கு ஏத்தது போல பலரை என் வாயில என்னென்ன வருதோ அதை வைத்து நான் பேசினேன். அதனால மத்தவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்களோ இல்லையோ, நான் சந்தோஷமா இருந்தேன். இது நீங்க சேமிப்பதா? இதன் மூலமா நீங்க எதை சேமிக்கின்றீர்கள்? அதனாலதான் எப்பொழுதும் ரொம்ப முக்கியமானது, உங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பாருங்க, சரீர உணர்வு இருந்ததுனால, என்ன உடலா நினைக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, ஆமா நான் சந்தோஷமான விஷயம் தானே செஞ்சேன், புகைப்பிடித்தேன், என் விருப்பம் போல யார வேணாலும் அடித்தேன், எனக்கு அது சந்தோஷம் கொடுத்துச்சு. எனக்கு எனக்கு என் கண்ணுக்கு, என்னோட உடலுக்கு, இதுக்குதான் சந்தோஷம் கொடுத்தீங்க. ஆத்மாவானவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல. ஏன்னா இந்த மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. ஒரு பக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடலை சீர்கெட்ட நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க, பாழாக்கிட்டீங்க. நோய் காத்து கொண்டு இருக்கு. எப்படி நிரந்தர சந்தோஷம் இருக்கும்? நண்பர்கள்னு சொல்லி கூட பார்க்காம நாம என்ன வேணாலும் பேசணும். அவங்களுக்கு மனம் உடைந்து விட்டது, அதனால என்ன அப்படின்னு வேறு நண்பர்களை நோக்கி சென்று விட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. புண்ணியம் செய்தீர்களா? பல பேரை இப்படியே உங்களை வெறுக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? நாளைக்கு உங்களை காப்பாத்தணும்னு ஆளுங்களுக்கு தோணுமா? ஒரு ஆபத்துல சிக்கிறீங்க, கட்டடம் தீப்பற்றி எரிகிறது. அங்க உங்களோட அண்டை வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. உங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்களா? கொஞ்சம் தயங்கிதான் வருவாங்க. ஏன்னா அவங்க உள்ள இருக்கிற அந்த நன்மை, நல்ல குணம் உங்களை காப்பாத்தணும்னு அவங்களுக்கு தோணும். ஆனா நீங்க அந்த வினாடி, ஓ இவரை எனக்கு பிடிக்காது, அவங்கள எனக்கு பிடிக்காது அப்படின்ற எண்ணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா
அவங்களோட உதவியை எடுத்துக்குவீங்களா? அகங்காரம் உள்ளவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஆனா பயம் தலைக்கு ஏறின பிறகு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உதவியை எடுத்துக்குவீங்க. இப்ப வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் என்ற தைரியம் இருக்கும். இந்த மாரி பேசி, பழகி நம்ம இருந்தோம்னா, உங்களுக்கு இந்த மாரியான தைரியம் இருக்குமா? நிச்சயமா என்ன எல்லாரும் பார்த்துக்குவாங்க. நிச்சயமா இயற்கை என்னை காப்பாற்றும் என்ற தைரியம் இருக்குங்களா? சொல்லுங்க. அப்போ நேரத்தை வீணடிப்பது என்ற அந்த அ அத பத்தி யோசிக்கும் பொழுது, நான் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் எப்படி பழகுகின்றேன்? அதைப் பொறுத்து தான் நான் நேரத்தை சேமிக்கின்றேனா? என்னுடைய புண்ணிய கணக்கு சேமிக்கின்றேனா? நல்ல விஷயத்தை என் வாழ்க்கையில பெருக்கிக் கொண்டேனா? என்பது தெரிய வருது. வேலைக்கு போயிட்டு வர்றது மட்டும் அல்லது வீட்லயும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தா மட்டும் நான் நேரத்தை சேமித்துக் கொண்டேன் அல்லது நேரத்தால் பயனடைந்தேன் அல்லது எனக்கு வேண்டிய பலனை பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியாது. செயல்கள் பல புரிந்தாலும் செயல்கள் பல புரியும் பொழுது நான் என்ன உணர்வில் எவ்வளவு நன்மை உணர்வோடு நான் நடந்து கொண்டேன். அங்கதான் இருக்கு. ஆத்மா சேமித்துக் கொண்டிருக்கிறதா? அல்லது இழப்பை நோக்கி போகுதா? அ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பயனடையணும் அப்படின்னாக்கா, நான் எத செஞ்சிருக்கணும்? சொத்து சேமிக்கலாம். ஆனா, நான் அந்த சொத்த சேமிக்கிறதுக்காக பல பேரோட மனச உடைச்சேனா? அல்லது அந்த சொத்தின் பேர்ல எவ்வளவோ பேரு சண்டையிட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தேனா? அங்க சண்டை வராமல் இருப்பதற்கு அந்த சொத்தை நான் பயன்படுத்துறேனா? அதே சொத்து தான் பாருங்க. அந்த சொத்துனால உங்கள சுத்தி உள்ளவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அல்லது அந்த சொத்து இருந்ததுனால உங்கனால அவங்கள சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் நன்மை செய்ய முடிஞ்சுச்சா? ஒரே விஷயம். ஆனா, வேறு வேறு முறையில நான் அத செயல்படுத்துறேன். ஆத்ம உணர்வுல இருக்கிறவங்க எந்த ஒண்ணு வச்சிருந்தாலும் அதன் மூலமாக நன்மையை தானும் அடைவாங்க. மத்தவங்களுக்கும் நன்மை அடையக்கூடிய வழிய தான் செய்வாங்க. சரீர உணர்வு உள்ளவங்களுக்கு எனக்கு வேண்டியவங்க, எனக்கு வேண்டாதவங்க, அ என்னுடைய குலத்த சேர்ந்தவங்க, என் குலத்த சேராதவங்க, என் ஜாதிய சேர்ந்தவங்க, என் ஜாதிய சேராதவங்க அப்படின்னு இந்த மாதிரியான பார்வைகள் நிச்சயமாக இருக்கும். அதனால ஒரு தரப்பினர் சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு தரப்பினர் உங்களோட முடிவுனால அவங்க சோகத்த தான் அனுபவம் செஞ்சிருப்பாங்க. அது உங்களுடைய பாவ கணக்கு. நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை. இது ஆனந்தத்தின் அலை. நல்ல பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது மேலும் ஆழமான கருத்துக்களை கலந்து ஆலோசிப்போம் வாருங்கள். ஆக இன்னைக்கு நாம உலகத்தின் நிலையும் எனது கடமையும் என்ற பார்வையில இந்த விஷயங்களை சிந்தித்தோம். நீங்க இதை சிந்திக்கும் பொழுது இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்ன முடிவு? என்னை ஒரு ஆத்மாவாக நினைத்துக் கொள்ள பழகணும். கடவுளோட நினைவிலேயே சதா இருப்பதற்கு தெரியணும். என்ன வேலையும் வேலை கண்டிப்பா செய்யணும். செயல்கள் புரியதான் வேண்டும். ஆனா கடவுளோட நினைவுல இருந்து நாம என்னையும் ஆத்மாவா நினைத்து நான் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது நான் எனது குணங்களை பெருக்கிக் கொள்கின்றேன். பெரியதொரு சொத்து. நான் சக்தி மிக்கவனாக மாறுகின்றேன். அதுவும் பெரியதொரு சொத்து. இதுதாங்க நமக்கு தேவை. இத நீங்க உணர்ந்திருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு இன்றைய இன்றைய பகிர்தலை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். நான் சகோதரி பூபா. இன்னும் மேலும் பல நல்ல கருத்துகளோடு இனி வரும் காலங்கள்ல உங்களை சந்திக்கிறேன். இது அமுதமழை, ஆனந்தத்தின் அலை. நம்ம அனைவரும் மீண்டும் மீண்டும் சந்தித்து இணைந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அதன் ஆழத்திற்கு செல்வதற்கு நமக்கு உதவி செய்யும் இந்த அமுதமழைக்கு ஒரு நன்றியும் சொல்லி இந்த பகிர்தலை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம்.
நன்றி.